Tamil is the oldest living language in the world. In 2004, the Union Cabinet created a new category of languages known as classical language, which should be based on certain criteria. Tamil was the first language to be included in this category. To emphasize the importance of such a special language, we now present a small program dedicated to our Tamil language. மாணவியர் தமிழ் என்ற கருப்பொருளில் தங்கள் படைப்புகளை உங்கள் முன் சமர்ப்பிக்க வருகிறார்கள். தமிழ் என்றால் அழகு என்பதன் பொருள். முதலில் வருவது தமிழ் எண்கள். எந்த மொழிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு வாய்ந்தது நமது தமிழ். முதலில் பேச வருபவர் 5ஆம் வகுப்பு மாணவி சதாக்ஷி. தென் 2ஆம் வகுப்பு மாணவி கே இனிகாஸ்ரீ. வணக்கம். வணக்கம். 1 ones 10 tens 100 100 1000 1000 10000 10000 100,000 100,000 10 100,000 1 million கோடி 10 million அற்புதம் 100 million நிகர்ப்புதம் 1 billion கும்பம் 10 million கணம் 100 billion கற்பம் 1 trillion நிகர்ப்பம் 10 trillion பதுமம் 100 trillion சங்கம் 1 zillion வெள்ளம் 10 zillion அந்நியம் 100 zillion அர்த்தம் பரர்த்தம் பூரியம் முக்கோடி மகாயுகம். நாம் ஒன்றுக்கு அருகில் 2 பூஜ்ஜியம் எழுதினால் 100 என்போம். அதேபோல் ஒன்றுக்கு அருகில் 22 பூஜ்ஜியம் எழுதினால் மகாயுகம் என்கிறோம். என்னே தமிழின் சிறப்பு பார்த்தீர்களா? அதேபோல் 1 முதல் 9 வரையிலான எண்ணிற்கும் தமிழ் எழுத்துக்களை உருவாக்கி உள்ளனர். அதை மாணவர்கள் பயன்படுத்தும் விதமாக எளிய வடிவில் பாடலாக எழுதியுள்ளார். இதோ கூறுகிறாள், கேட்டு மகிழுங்கள். கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். யா என்றால் கா 1 உ 2 ஞ 3 ச 4 ரு 5 சா 6 ஏ 7 அ 8 கு 9. நன்றி. நன்றி. அறியாத தகவல். இரட்டை சொற்கள். ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு பொருள் உண்டு என்பதை நமது முன்னோர்கள் எப்படி பகுத்து பிரித்து உள்ளனர் என்பதை பொருள் அறிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இதோ கூற வருகிறாள் 3ஆம் வகுப்பு மாணவி ஹுமேரா பாத்திமா, 4ஆம் வகுப்பு மாணவி எம் ரக்ஷனா. வணக்கம். வணக்கம். இரட்டை சொற்கள். பேர் புகழ். பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் உண்டாகும் சிறப்பு பெருமை. புகழ் வாழ்விற்கு பிறகும் நிலை பெற்றிருக்கும் பெருமை. ஊர் நகர். வசதியான வாழ்க்கையை தேடி காடை விட்டு வெளியேறி ஊர்ந்து வந்து வாழ்ந்த இடம்தான் ஊர். வசதியான வாழ்க்கையை தேடி ஊரை விட்டு வெளியேறி நகர்ந்து வந்து வாழ்ந்த இடம்தான் நகர். நத்தம் புறம்போக்கு. நத்தம் ஊருக்கு பொதுவான மந்தை. புறம்போக்கு ஆடு மாடு மேய்வதற்கு அரசு ஒதுக்கிய நிலமாகும். ஆட்டம் பாட்டம். ஆட்டம் தாளத்திற்கு தகுந்தவாறு ஆடுவது. பாட்டம் ஆட்டத்திற்கு பொருத்தம் இல்லாமல் பாடுவது. கால்நடை மனிதர். விலங்குகள் கால் போன போக்கில் நடந்து சென்று மேய்வதால் கால்நடை என்பர். மனிதர்கள் மனம் போன போக்கில் செல்வதால் மனிதர்கள் என கூறுவர். கடை கண்ணி. கடை தனித்தனியாக உள்ள வியாபார நிலையம். கண்ணி தொடர்ச்சியாக அமைந்த கடை தெரு. நகை நட்டு. நகை பெரிய அணிகலன்கள். ஒட்டியானம் அட்டியல் போன்றவை. நட்டு சிறிய அணிகலன்கள். தோடு மோதிரம் போன்றவை. சத்திரம் சாவடி. சத்திரம் இலவசமாக பயணிகள் உணவு வழங்கும் இடம். சாவடி இலவசமாக பயணிகள் தங்கும் இடம். குண்டக்க மண்டக்க. குண்டக்க என்றால் இடுப்பு பகுதி, மண்டக்க என்றால் தலைப்பகுதி. அக்குவேர் ஆணிவேர். அக்குவேர்
செடியின் கீழே உள்ள மெல்லிய வேர் ஆணிவேர், செடியின் ஆழமாக செல்லும் வேர் ஆணிவேர். நன்றி. நன்றி. பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு சிறிய உரையாடலை நிகழ்த்த வருகிறார்கள் எமது பள்ளி மாணவ மாணவியர்கள். பிளாஸ்டிக் என்றால் நெகிழி என்று பொருள். நெகிழியால் ஏற்படும் நன்மையை விட தீமையே அதிகமாக உள்ளது என்பதை தங்கள் பேச்சால் உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள். 4ஆம் வகுப்பு மாணவி ஹனியா, 5ஆம் வகுப்பு மாணவன் மனோமாணிக்கம். மாணவியர்கள் ராகவர்ஷினி, பிரதீக்ஷா, தாரிகா, ஜுவானா ஆகியோர். சமையல் அறையில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது சுத்தமும் சுகாதாரமும். ஆமாம், அனைவருக்கும் தெரிந்ததே. நாமும் நமது இல்லங்களில் பிளாஸ்டிக் என்ற நெகிழி டப்பாக்களில் சாமான்களும் பொருட்களும் வைத்துள்ளோம். பார்த்தாயா, ஆரம்பித்தது வினை. என்ன வினை என்று கூறுகிறாய்? எங்க சொல் பாப்போம். பிளாஸ்டிக் என்றவுடன் உலகின் சுகாதாரத்தை கெடுப்பதே நீங்கள்தான். நாங்கள் என்ன செய்தோம்? நீங்கள் எடுத்தவுடன் பிளாஸ்டிக் டப்பா என்று கூறினீர்கள். அதிலிருந்து எங்கும் எல்லாமே பிளாஸ்டிக் மயமாய் மாறிவிட்டது. எங்கும் எதிலும் ஒன்றாய் கலந்து விட்டது உயிரை குடிக்கும் பிளாஸ்டிக். கடைக்கு சென்றால் அவர்களே பிளாஸ்டிக் கவரில் சாமான்களும் பொருட்களும் போட்டு தருவார்கள். அதனால் எங்களுக்கு எளிதாக உள்ளது. பிளாஸ்டிக் உருவான கதை தெரியுமா? 1862ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் பாக்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. பிளாஸ்டிக் உருவான காரணம், காகிதம் உற்பத்தி செய்ய எண்ணற்ற மரங்கள் அழிக்கப்பட்டன. இதற்கு மாற்றாக தான் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யப்பட்டது. நீ கூறுவதெல்லாம் சரிதான். மரங்கள் அழிக்கப்படுவதால் பிளாஸ்டிக் வந்தாலும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவதால் வாயில்லா விலங்குகள் முதல் அறிவுள்ள மனிதர்கள் அனைவருக்கும் தீங்கு விளைவிக்கிறது. விலை குறைவாகவும் எடுத்துச் செல்ல எளிதாக உள்ளது. இதில் என் விலங்குகள் எல்லாம் பாதிப்படைகிறது என்று கூறு. சில மாதங்களுக்கு முன் ஒரு மாட்டின் வயிற்றிலிருந்து 5 கிலோ பிளாஸ்டிக் கவர்களை அறுவை சிகிச்சை செய்து எடுத்தார்கள். அது மட்டுமல்ல, வீதிகள், கடைத்தெரு மற்றும் நீர்நிலைகள் எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான். உணவகங்களுக்கு சென்றால் பிளாஸ்டிக் கவர்களில் தான் உணவு வாங்கி வருகிறோம். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டு விட்டு தூக்கி எறியும் கவர்களால் ஊரும் சுற்றுப்புறத்திலும் எங்கும் எதிலும் புதுமை போல எங்கும் எதிலும் பிளாஸ்டிக். கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்படைகின்றன. மனிதர்கள் ஆகிய நாமே நமக்கு கேடு விளைவிக்கின்றோம். குப்பையை எரிப்பதால் உண்டாகும் புகையை சுவாசித்தால் இதய நோய், ஆஸ்துமா, சுவாச கோளாறு, நுரையீரல் வழியாக உள்ளே சென்று தலைவலி, சோர்வு ஏற்படுகிறது. தெரியுமா? நீ கூறியதை கேட்ட பின் தான் தெரிகிறது. எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி அனைவரும் கூறுவார்கள், கடை வீதிக்கு செல்லும் போது துணிப்பை மற்றும் டீ காபி வாங்க செல்லும் போது பாத்திரத்தை எடுத்து செல்வார்கள். உணவகத்துக்கு செல்லும் போது உணவை இலையில் கட்டி தருவார்கள் என கூறியது நினைவிற்கு வந்தது. கூறுமான வரை பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். மண்ணில் புதைத்தாலும் மக்க மறுத்து மண்ணை பாழாக்கும் நெகிழியை தவிர்ப்போம். மண்ணை நாசமாக்கும் நெகிழியை தவிர்ப்போம். துணிப்பையை கையில் எடுப்போம். இந்தியாவில் உள்ள நெகிழி குப்பைகள் இல்லாத மாநிலம் கேரளாவில் உள்ள கண்ணூர் மாவட்டம். தெரியுமா? அப்படியா? கண்ணூர் மாவட்டம் மாதிரி நாமும் நம் இல்லங்களில் பிளாஸ்டிக் என்ற நெகிழியை தவிர்ப்போம். நாம் ஊரை காப்போம். நன்றி. பெற்றோர்களே, நீங்களும் முடிந்த வரையில் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பீர், துணிப்பையை கையில் எடுப்பீர். சுகாதாரத்தை காப்போம். நன்றி. Just to have some fun, parents, shall we have a small quiz session? Parents, can we have a small quiz session? Now I'll be telling you the names of few states. Let us see how many of us know the capitals of these cities. Anyone? Karnataka? Any parents can reply for this? Karnataka? Yes, sir. Right. Andhra Pradesh? Hyderabad. Yeah, right. Maharashtra? That was awesome. That was not bad at all. It's now time for you all to watch how smart and talented our Rosebud kids are. Ladies and gentlemen, please be ready to witness our tiny little tots
to recite the states and capitals of a nation, countries and currencies, followed by basic English versus advanced English without any hiccup. Let me remind you, my dear parents, they all are from KG, the tiniest little tots of a school. I welcome Sarvesh, Lakshana, Sai Mitran, Iniyal, Duruvan, Vishwa, Fiona Florence, and Vaviksha. Can we all give a big round of applause for them, my dear parents? I am Lakshana. I am Sarvesh. Session capital. Andhra Pradesh. Hyderabad. Andhra Pradesh. Uttarakhand. Assam. Despot. Decca. Pata. Chhattisgarh. Rajput. Goa. Banatee. Gujarat. Vanagar. Haryana. Chandigarh. Himachal Pradesh. Shimla. Jharkhand. Ranchi. Karnataka. Bangalore. Kerala. Tiruvannamalai. Madhya Pradesh. Goa. Maharashtra. Mumbai. Manipur. Imphal. Meghalaya. Salem. Salem. Vidodhan. Aswal. Moglen. Dokiman. Odisha. Bhubaneswar. Punjab. Sanika. Nagasaar. Jaipur. Kontak. Tamil Nadu. Chennai. Tripura. Agartala. Uttar Pradesh. Lucknow. Uttarakhand. Dehradun. West Bengal. Calcutta. Thank you. Thank you. I am Yamdurwan. I am Dambiswa. Countries. Collectors. America. Dollar. Argentina. Peso. Australia. Dollar. Bangladesh. Taka. Belgium. Euro. Brazil. Riyal. China. Riyal. Egypt. Pound. France. Euro. Iran. Dinar. India. Rupee. Pakistan. Rupee. Sri Lanka. Rupee. Thank you. Thank you.